பிரைட் டோபிக்கே சஜஸ்ட் பண்ற ட்ரீட்மெண்ட், ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னவா இருக்குமா? ஓகே, சோ இது ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்ல வந்துட்டு ஃபேஷியல் ஹேர் வந்துட்டு நம்ம லேசர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months முன்னாடி, அவங்க வெட்டிங் டேக்கு ஒரு 6 months முன்னாடில இருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த டைம் அப்போ நல்ல ஹேர் ரிடக்ஷன் இருக்கும். இப்ப அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கார்ஸ் இருக்கு, ஆக்னே ஸ்கார்ஸ் இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்துட்டு அவங்க as early as possible ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம we can make sure that the scar does not look very prominent. ஏன்னா ஜென்ரலாவே ஸ்கார் ரிவிஷன் நம்ம பண்ணும்போது நம்ம 2 ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு மிடில் வந்து ஒரு 6 வாரம் குறைஞ்சபட்சம் கேப் இருக்கும். ஸோ அதனால as early as possible if they started it would be better. If suppose they just want that ஒரு அந்த ஸ்கின் டோனிங் அந்த மாதிரி லேசர் டோனிங் எல்லாம் வந்துட்டு we generally do it once in 3 weeks. கெமிக்கல் பீல்ஸ், ஸோ இது எல்லாமே ஒரு மேபி 3 to 4 months முன்னாடில இருந்து ஸ்டார்ட் பண்ணா லைக் ஏதாச்சும் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலுமே நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம்.